நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கு காது குத்துறதுல நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு Q&A பார்த்துடலாமா? கண்டிப்பா. பேபி பிறந்ததுக்கு அப்புறம் 6 months வரைக்கும் வெயிட் பண்ணுற சொல்கிறாங்களே, அது ஏன் மேம்? ஏன்னா அப்பதான் பேபிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபைட் பண்றதுக்கு இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் அப்போ வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாங்க. ஏபிஎஸ்சிங் பண்ணதுக்கப்புறம் மெட்டல் செலெக்ஷனில் என்ன முக்கியம்? ஸோ மெட்டல் செலெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் குழந்தைங்களுக்கு அலர்ஜி வராமல் இருக்கணும்னா யூ கேன் சூஸ் 22 கேரட் கோல்ட் அண்ட் டைட்டானியம் ஸ்டட்ஸ். அதர் சீப்பான மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. மேம், இப்போது இயர் பியர்சிங் பண்ணுறதுக்கு சேஃப் அண்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னது மேம்? இப்போலாம் டாக்டர்ஸ் கிட்டேயே சேஃபாக இயர் பியர்சிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்போடு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பேபிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். மேம், இயர் பியர்சிங் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மேம் அதை கேர் பண்ணணும்? காது குத்துனதுக்கு அப்புறமா யூஸ்வலாக 6 to 8 வீக்ஸ் வரைக்கும் அதை அடிக்கடி தொடுறதோ கழட்டுறதோ கூடாது. அது இல்லாமல் டாக்டர் கொடுத்த ஆயின்மெண்ட்டை மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க, அதுவே போதும். இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் குழந்தைக்கு காது குத்துன இடத்துல ரெட்னஸ், அதை சிவப்பாவோ இல்லைன்னா வீக்கமாவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்க. அதை அப்படியே விட்டுறாதீங்க.